Hi friends, welcome to my kitchen. இன்றைக்கி நம்ம வரகரிசி பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ எல்லாருமே நிறைய மில்லட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க, சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுலேயும் இந்த வரகரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய பயன்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அப்படி காற்று போல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு கப் அளவுக்கு வரகரிசி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஆனால் இதை ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. குறைஞ்ச 10 நிமிஷம் தான் நீங்கள் ஊற வைக்கணும். நல்லா 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் மசாலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு இந்த அரிசி ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர்லேயே பண்ணுங்கள். குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்கள வாக்கில் நறுக்கும். பிரியாணிக்கு எப்படி நறுக்கி போடுவோமோ அந்த மாதிரி நறுக்கி போடுங்க. ரொம்ப எல்லாம் ப்ரௌன் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கோல்டன் கலர் வந்தால் போதும். ஒரு நேரம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, எந்த காய்கறினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்ச பயிர் வகைகள் இதுகளை கூட நீங்கள் போடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்த உடனே நம்ம புதினா, கொத்தமல்லி, எப்பவும் நான் சொல்லுறது இதே மாதிரி கலவை ரெசிபி பிரியாணிக்கெலாம் இஞ்சி கொத்தமல்லி புதினாவை வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டுங்க, வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி பொடியாக, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம தயிர் விட போகிறோம். நல்லா கட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு என்னென்ன பண்ணுறோமோ அது தாங்க. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் நம்ம சாதாரண அரிசிக்கு போயில நம்ம வரகரிசி இதில் நீங்கள் எல்லா அரிசிலையும் நீங்கள் பண்ணலாம். குதிரைவாளி அரிசியில் பண்ணிடலாம், பனி வரகுன்னு சொல்லுவாங்க, அந்த அரிசியில் பண்ணலாம். நல்லா தயிர் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலானா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, மட்டன் மசாலானா மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி போடுறோம். நான் பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போடுங்க, காலிஃப்ளவர் போடுங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். சோயா பீட் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு வெந்நில ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து இதில் போட்டுருங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா காய்கறியும் எப்போவுமே எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் அதில் சேரும் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் விட போகிறோம். நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். பிரியாணிக்குமே நீங்கள் அப்படி தான் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி போடணும். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி போடணும். உங்களுக்கு காரம் தேவையானுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் போடுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போடலாம். இது ரொம்ப நேரம்லாம் வேகாது. நார்மல் அரிசி எப்படி வேகுமோ அதே மாதிரி தான் குக்கர் உங்களுக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நான் 4 விசில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி வெயிட் போடுங்க. ஒரு 4 விசில் வந்தோடனே எடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சாதம் பொலன்னு இருக்கும் பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் முந்திரி பருப்பு கூட போடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த